சொல்லிட்டு தான் வாங்கணுமா என்ன? இஎம்ஐல வாங்குனியா? யார் சொன்னா இஎம்ஐல வாங்குனது? ரெடி கேஷ் கொடுத்து வாங்குனது. ரெடி கேஷா? அப்பா கொடுத்தாரா? அதான் ஓட்டு காசு கொடுத்தாங்கல்ல, அந்த காசுல தான் வாங்குனது. ஓட்டு காசா? அப்பா அப்பா இங்க வாப்பா. சொல்லுமா, என்னாச்சு? இங்க பாத்தியா ஃப்ரிட்ஜ்? உங்க அம்மா ஃப்ரிட்ஜ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா, வாங்கிட்டாளா? அம்மா என்ன சொல்றாங்க பாருப்பா, ஓட்டு காசுல வாங்குனதான். விடாமா, உங்க அம்மா ஓட்டு காசுல தானம்மா வாங்கினா. ஓட்டுக்கு காசு வாங்க கூடாதுன்னு தெரியுமா? தந்தாங்கன்னா வேணான்னு சொல்ல வேண்டியதானம்மா. ஏமா அந்த காசை வாங்கின? என்னவே இவங்க லூசு மாதிரி பேசுறா. இப்ப 4 ஓட்டுக்காரங்க காசு தராங்கன்னா எந்த ஓட்டுக்காரங்களுக்கு நீ ஓட்டு போடுவ? இப்ப நான் காசு வாங்கலன்னா மத்தவங்க யாரும் வாங்க மாட்டாங்களா? இல்ல நீ காசு வாங்கலமா, நீ எனக்கு சேவை செய்யற பொம்பளைன்னு எனக்கு ஏதாவது சலகில வைக்க போறாங்களா? 4 ஓட்டுக்காரன்ட்டே காசை வாங்கிட்டு எந்த கட்சி எனக்கு பிடிக்குதோ அந்த கட்சியில குத்துவேன் என் ஓட்டை. அப்ப காசு வாங்குறது நல்லதா? காசு வாங்குறது ரைட்டுன்னு நான் சொல்லலமா. ஆனா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு நிதிக்காக கவர்மெண்ட் கொடுக்கல காசு, அதான் பாதி அவங்க அமுக்கிக்க போறாங்க. அப்ப இது நம்ம காசு தானே. காசையும் வாங்கிட்டு தெளிவா யோசிச்சு யார் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்களோ பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, சரியா? நல்லா யோசிச்சு பார்த்தா இதுவும் கரெக்ட் தான். எனிவே நம்மளுக்கு லாபம். அதுவும் சரிதான். வேலையை பாருங்க. ஏங்க உங்களுக்கு வேலை இல்லையா? போய் பாருங்க போங்க. வந்துட்டாங்க ஓட்ட பத்தி பேச. எங்கேயாவது டிவியை ரிப்பேர் பண்ணிருப்பேன். 2 பேரும் சண்டையில என்ன மாட்டி விட்டாளுங்க.